1952ஆம் ஆண்டு பராசக்தி என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமான சிவாஜி கணேசன் அதனைத் தொடர்ந்து பல வெற்றி படங்களை கொடுத்துள்ளார். இவர் நடித்த படங்கள் அனைத்தும் வரிசையாக வெற்றிகளை குவித்த நிலையில் தமிழ் சினிமாவில் உச்சம் தொட்ட நடிகராக இருந்தார். அப்போது இவரது கால்ஷீட் கேட்டு தயாரிப்பாளர்கள் வரிசையில் நிற்க வேண்டிய நிலை ஏற்பட்ட போதும் பல தயாரிப்பாளர்களுக்கு கால்ஷீட் கொடுத்து படம் நடித்து கொடுத்திருக்கிறார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். இந்த காலகட்டத்தில் ஒருமுறை தயாரிப்பாளர் சின்ன அண்ணாமலையுடன் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையை சந்திக்க சென்றுள்ளார் சிவாஜி கணேசன். கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அனைவரையும் அன்புடன் வரவேற்பு கொடுத்து உபசரித்துள்ளார். அப்போது சின்ன அண்ணாமலை இவர்தான் சிவாஜி கணேசன் என்று கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையிடம் அறிமுகம் செய்துள்ளார். அப்படியா, தம்பிக்கு எந்த ஊர், என்ன தொழில் செய்து கொண்டிருக்கிறார் என்று கேட்டுள்ளார் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையின் இந்த கேள்வியை சற்றும் எதிர்பாராத அங்கிருந்தவர்கள் ஆச்சரியம் கலந்த வியப்புடன் பார்த்துள்ளனர். அதன் பிறகு சின்ன அண்ணாமலை இவர்தான் திரைப்பட நடிகர் சிவாஜி கணேசன், தமிழ் சினிமாவுக்கு கிடைத்த பொக்கிஷம் என்று கூறியுள்ளார். தொடர்ந்து பேசிவிட்டு கிளம்பும் போது கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை சினிமா படங்கள் அதிகம் பார்ப்பதில்லை, அதனால்தான் உங்களை அவருக்கு தெரியவில்லை என்று சின்ன அண்ணாமலை கூறியுள்ளார் சிவாஜியிடம். இதனை கேட்ட சிவாஜி கணேசன் அவர்கள், அப்படி இல்லை, நம்மை பற்றி பெரிய அறிஞர்கள் இன்னும் அறிந்து கொள்ளவில்லை, அதனால் நாம் இன்னும் நிறைய உழைத்து அவரது கவனத்தை ஈர்க்க வேண்டும். நாம் அதிக புகழ் அடைந்துவிட்டோம் என்று அடைந்த கர்வத்திற்கு இன்று எனக்கு சரியான சாட்டையடி கிடைத்துள்ளது என்று கூறியுள்ளார் சிவாஜி கணேசன் அவர்கள். அதன் பிறகு இருவரும் அங்கிருந்து புறப்பட்டு சென்றுவிட்ட நிலையில் ஒரு மாதம் கழித்து சுவாரஸ்யமான நிகழ்வு ஒன்று நடந்துள்ளது. அதாவது கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையை சிவாஜி சந்தித்து விட்டு சென்ற ஒரு மாதத்தில் சிவாஜியின் ஒரு திரைப்படத்தை பார்த்த கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை சிவாஜியின் நடிப்பை பாராட்டி ஒரு பெரிய கடிதம் ஒன்று எழுதியுள்ளார். இதை பார்த்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் மகிழ்ச்சியில் திளைத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.